தமிழகத்தில் பரவலாக்கப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிமுகப்படுத்தியதன் விளைவாக கடந்த 2012ஆம் ஆண்டில் மட்டும் 24 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு ஆர் காமராஜ், கடந்த 2002ஆம் ஆண்டு தமிழகத்தில் பரவலாக்கப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முதன்முறையாக அறிமுகம் செய்ததாக குறிப்பிட்டார். அதைத் தொடர்ந்து கடந்த 2012ஆம் ஆண்டு ஒரே வருடத்தில் மொத்தம் 24 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சாதனை படைக்கப்பட்டதாக அமைச்சர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். விவசாயிகள் உரிய விலையை பெறுவதற்கும் தங்களுடைய நெல்லை உடனடியாக விற்பனை செய்வதற்கும் மாண்புமிகு புரட்சித் அம்மா அவர்கள்தான் 2002ஆம் ஆண்டு பரவலாக்கப்பட்ட நெல் கொள்முதல் நிலையத்தை கொண்டு வந்த தலைவர் மாண்புமிகு புரட்சித் அம்மா அவர்கள் என்பதனை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அங்கே விவசாயிகளுக்கு கோரிக்கை வரப்பெறுமாயின் உடனடியாக மாண்புமிகு புரட்சித் அம்மாவுடைய அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்கும் என்பதனை உறுப்பினர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார், தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 10.5 லட்சம் ஏழைகளுக்கு பட்டா வழங்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிர்ணயித்த இலக்கை தாண்டி 12 லட்சம் பட்டாக்கள் வழங்கப்பட்டிருப்பதாக பெருமையுடன் குறிப்பிட்டார். இதே புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சியிலே தான் கடந்த 5 ஆண்டுகளிலே 10.5 லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் இலக்காக நிர்ணயித்து 12 லட்சம் பேர்களுக்கு புரட்சித் தலைவி இதே அம்மாவுடைய அரசு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி ஏழை எளியவருடைய வாழ்விலே ஒளியேற்றி வைத்திருக்கிறது. அதே போல புரட்சித் தலைவர் இதே அம்மாவுடைய இந்த நிதிநிலை அறிக்கையில கூட நில மதிப்பு கூடாததாக இருப்பதிலும் நிலம் பற்றாக்குறை இருக்கிற இடங்களிலும் கூட்டுப்பட்டா முறை என்கிற புதிய அணுகுமுறையை புரட்சித் தலைவர் இதே அம்மா அவர்கள் ஏழை எளியவருடைய வாழ்விலே ஒளியேற்றி வைக்கின்ற வகையில் அம்மா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.